அவன் வந்தவன் யாருன்னு தெரியல, இன்னும் பிடிபடலை, அவன் எந்த அமைப்பை சேர்ந்தவன் லட்சத்தி பொய்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து இதற்கு ஒரு மதம் பூசி அந்த மதத்தினர் எல்லாருமே இப்படிதான் அப்படின்னு கட்டமைக்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே நடக்குது. அது ரொம்ப கேவலமான ஒரு கட்டமைப்பு. நாட்டில் இப்படி ஒரு தாக்குதல் எந்த நாட்டுக்கு நடந்திருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தீவிரவாத அமைப்புகள் ஒழியப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கு. ஸோ அதைத்தான் வந்து அவரும் அந்த ட்வீட்ல வந்து பிரதிபலிச்சதுக்கு நீங்க நான் சொல்றதை கேட்கல அப்படின்னா உங்களுடைய குடிமை என் கையில இருக்கு, அதை பிடிச்சி அறுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு பாஜக இன்னைக்கு ஓப்பனா மிரட்டுறது தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒன்று நீ கூட்டணியாரு இல்லை எதிரியாரு, ஆனால் நான் சொல்கிறத தலையாட்டு அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. தாவேக்காவுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிக்கிறது ஒன்றும் கிடையாது. அது ஒரு நேர்மையான கட்சி, நேர்மையான தலைவர், இங்கே வந்து புதுசாக வந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காரு, மக்களை நம்பி மட்டும் வந்திருக்காரு. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அதனால தாவேக்கா ஆட்சிக்கு வரதை பாஜக ஒரு நாளும் விரும்பாது, திமுகவும் ஒரு நாளும் விரும்பாது. ஏன்னா அதிமுக திமுக செஞ்ச ஊழல்கள் அப்படின்றது ஏராளம். அந்த ஏராளத்தை யார் வீதி கொண்டு வருவா? இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 10 ஆர்டினன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கினீங்கல்ல, இந்த வேந்தர் விஷயம், கல்லூரிகளில் வந்து வேந்தர் வந்து முதல்வராக இருக்கணும், துணைவேந்தரை நியமிக்கிறது வந்து முதல்வராக இருக்கணும், மாநில சுயாட்சியெல்லாம் பேசுனீங்கல்ல, அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொண்டு போய் வென்றுவாங்களே, அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதிமுக அமைச்சர்களை அப்போ திமுக பாதுகாக்குது, அதுதானே காரணம், ஆப்வியஸ்லி அதானே. ஸோ அதை வந்து தாவேக ஆட்சிக்கு வந்தால் செய்யாது. திமுக அதிமுக 2 பேருடைய முகத்திரைகளும் கிழிக்கப்படும்ன்றதுனால தான் 2 பேருமே பதறாங்க. இப்போ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுக்குமே வந்து சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அரசியலில் இன்றைக்கு வந்து ஆதரிக்கக்கூடிய சீமானவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நேரெதிர் கருத்துக்களை பேசினார், வன்மையாக வந்து நிறைய வார்த்தைகளை விட்டு பேசினார். அதற்கு முன்னாடி ரொம்ப தழுதழுக்க வந்து ஆதரவு குரல் கொடுத்தார் விஜய் அவர்களுக்கு. ஸோ இது வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கான எந்த ஆப்ஷனும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை, தாவேக்காவுக்கும் இல்லை. அதிமுக இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ தாவேக்கா ஒரு பக்கம் நிற்கும் போது, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் நிற்கும் போது 2 பேரும் கூட்டணி சேர்றதுல என்ன தப்பு என்ன தவறு? ஸோ இங்கே யார் தலைமையிலன்றதை விட யார் வரக்கூடாது ஆட்சிக்கு அப்படின்றத நோக்கி வந்து இந்த கூட்டணி இருந்தது. அப்படின்னா எல்லாரும் பயப்படுற மாதிரி திமுகவை எதிர்த்து எல்லாரும் தாவேக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் வாக்களிச்சா பாஜக வந்துடும் அப்படின்னு பயப்படுற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை மாற்றி திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு 40% மக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் உறுதி. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து நரேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு சார். காஷ்மீர்ல தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தினதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. வழக்கம் போல இந்த ட்வீட்லேயே அரசியல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி பண்றாரு? ஒரு வீடியோவாக கூட வெளியிட்டு இருக்கலாம்ல. ஏன்னா இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. இதற்காக வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கலாம். ட்விட்டோட பிடித்துட்டார்ல சார், ஒரு 4 லைனோட. இல்லை, இதில் ட்வீட்டை தாண்டி வந்து வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க ஒரு அரசியல் தலைவர்? சரி, நீங்கள் வந்து எதிர்பார்க்குறது ஒரு வீடியோ. சரி, ஒரு வீடியோ கொடுக்குறாரு, அந்த வீடியோ கொடுத்தாக்கா என் வீடியோவோட நிறுத்திட்டாரு, ஏன் நேரில் வரல அப்படின்றத கேட்பீங்க. இல்லை ஏன் நேராக வந்து பால்கம் போல அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய இன்டென்ஷனும் எப்படி இருக்குன்னா, அவர் செய்கிறதுக்கு ஏதாவது வந்து எதிர்கேள்விகளை வைக்கிற மாதிரி, விமர்சனங்களை வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அவர் செய்யவே இல்லை அப்படின்னா ஒரு ட்விட்டாக போட்டுக்கலாமே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அந்த ட்வீட்டில் வந்து மனமாற வந்து பேசியிருக்காரு. அந்த ட்வீட்லேயே வந்து அவர் நான் பேசுனது மாதிரி தான் பார்க்குறேன். ரொம்ப டீப்லி கண்டோலன்ஸை வந்து உயிரிழந்தவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு உயிரிழந்த அனைவரின் ஆன்மாவும் சாந்தி அடையணும். அவருடைய குடும்பங்கள் வந்து அவரை பிரிஞ்சு ரொம்ப வாடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்றது எல்லா கவலைகளையும் மறந்து, இங்கே இருக்கிற கஷ்டங்களை மறந்து ஒரு 2 நாளோ 4 நாளோ இலைப்பாடுறதுக்காக செல்லக்கூடிய ஒரு இடம் தான். அந்த இடத்துல அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு இவ்வளோ பெரிய இழப்பாக வந்து கண்டிப்பாக கனவுலையும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த இழப்பை சந்திக்கக்கூடிய அந்த குடும்பத்துக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இதில் அரசியல் செய்யணுமா அப்படின்னா இதில் என்ன அரசியல் செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. முக்கியமாக வந்து இங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜகவை நீங்கள் எதிர்த்து பேசக்கூடியவர், நீங்கள் இதுக்கு வலுவான கண்டனத்தை தெரிவிக்கணும் திமுக வந்து சொல்லுவாங்க. திமுக சைடில் இருந்தும் கண்டனங்கள் வந்திருக்கு. நாடு முழுக்க, உலகம் முழுக்கலேருந்து எல்லாரும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, அதை தீவிரவாத தாக்குதலாக நம்ம பார்க்கணும். இழந்தவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த தீவிரவாத தாக்குதல் முக்கியமாக பார்க்க போனீங்க அப்படின்னா இது ஒரு இடத்துல மட்டும்தான் திட்டமிடப்பட்டதா, இல்லை பல இடங்களில் திட்டமிடப்பட்டு இந்திய உளவுத்துறையால் அது முறியடிக்கப்பட்டதா, இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு.
ஸோ எதுவுமே தெரியாமல் இதை வந்து வேறு விதமாக நீங்கள் கூட கேட்கும்போது சொன்னீங்க தீவிரவாத தாக்குதல் தான் சொன்னீங்க. இங்கே இருக்கக்கூடிய சிலர் இருக்காங்க, அவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னா இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல்னு இதுக்கு ஒரு சாயம் பூசுவாங்க. அவன் வந்தவன் யாருன்னு தெரியல, இன்னும் பிடிபடலை, அவன் எந்த அமைப்பை சேர்ந்தவன் லட்சத்தி பொய்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே வந்து இதற்கு ஒரு மதம் பூசி அந்த மதத்தினர் எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு கட்டமைக்கிற ஒரு கட்டமைப்பு இங்கே நடக்குது. அது ரொம்ப கேவலமான ஒரு கட்டமைப்பு. நாட்டில் இப்படி ஒரு தாக்குதல் எந்த நாட்டுக்கு நடந்திருந்தாலும் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தீவிரவாத அமைப்புகள் ஒழியப்படணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து அவரும் அந்த ட்வீட்டில் வந்து பிரதிபலிச்சதுக்கு தான் நான் பார்க்குறேன். இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை எதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாஜக. அதற்காக தான் இந்த ட்வீட்டே போடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுதுல. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு துர்சம்பவம், அதற்காக ஒரு பதிவை தான் வந்து கண்டன பதிவை தான் அவர் பதிவிட்டிருக்காரு. ஒரு அரசியல் தலைவராக அவர் செய்ய வேண்டிய வேலையை இந்த விஷயத்தில் அவர் செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக அடுத்தடுத்து இதில் பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்களும் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்றது நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியல. அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக எடுத்து அவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்றதையும் அவர் பார்ப்பாருன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார். இப்போ இந்த 26, 27 வந்து பார்த்தீங்கன்னா, பூத் கமிட்டி வந்து நடத்த போறாரு. இந்த 2 நாட்கள் மட்டும். என்ன மாரி விஷயத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண இருக்க போறாருங்க? கண்டிப்பாக பூத் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து அவர் கண்டிப்பாக ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், கடந்த ஒரு அவங்களுடைய பொதுக்குழு மீட்டிங்கில் 2ஆம் ஆண்டு மீட்டிங்கில் கூட சொல்லியிருந்தார், தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பூத் ஏஜென்ட்ஸுடைய நான் மாநாடே நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மண்டலம் வாரியாகவும் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்கதா சொன்னாங்க. இப்போது கொங்கு மண்டலத்தை வந்து டார்கெட் பண்ணி இப்போ அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய பூத் நிர்வாகிகள் எல்லாரையும் கூப்பிட்டு பேச போகிறாங்க. பூத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த இடத்துல எந்த மாதிரியான அரசியல் இருக்கும், நீங்கள் எதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இங்கே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸு, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்லாம் ஒரு சிலர் பேசுகிறாங்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அவங்க ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு வாக்களித்தவங்களா இருக்காங்க. பூத் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து வேறு கட்சிகளுக்கு உட்காந்தவங்களா இருக்காங்க. பூத் ஏஜென்ட்ஸாக உள்ள என்னென்ன செய்வாங்கன்றது தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளாரவே இன்டர்னலாக நிறைய மீட்டிங்ஸ் நடக்குது. அவங்களுக்குள்ளார நிறைய கிளாஸஸ் எடுத்துக்கிறாங்க. தெரிஞ்சதை தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே வந்து ரொம்பவுமே இணக்கமாக தான் போய்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி சமீபத்தில் வந்து இந்த சோஷியல் மீடியா வாரியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்கள வந்து பார்த்து பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணி, அந்த முயற்சியில் அது சிக்னல் இல்லை அப்படின்றத அவரே சொல்கிறாரு தளபதி அவர்களே. ஸோ விஜய் அண்ணா அந்த இடத்துலையே வந்து அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதுக்காக ஒரு வீடியோவும் போட்டிருந்தார். ஸோ இதை நேரடியாக வந்து பேசும்பொழுது அவர்களுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பாக தானே வெற்றி பெறுற மாதிரி, தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெறதை தானே வெற்றி பெறுற மாதிரி அவங்க மனசில் வச்சு வேலை செய்வாங்க அப்படின்றதுக்காக தான் பூத் லெவல் ஏஜென்ட்ஸை வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். இல்லை சார், இப்போ விஜய் அவர்கள் வந்து அந்த பூத் கமிட்டியில் பேசும்போது வழக்கம் போல் வந்து இந்த திமுக, பாஜகவை எதிர்த்து தான் பேச போகிறாரா? கண்டிப்பாக அவங்கள எதிர்த்து தான் அரசியல் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி இருக்க வேண்டிய அவசியமே தேவை இருக்காது. இங்கே வந்து எல்லாரும் விஜய் அவர்கள் தேவைக்கு வந்து இங்கே அரசியல் கட்சி ஆரம்பித்த மாதிரி பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. தன்னுடைய எல்லா வருமானத்தையும் ஒரு துறையில் உச்சத்தில் இருக்கும்போது அதை உதறி தள்ளிட்டு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப புள்ளியிலேருந்து அரசியல் கட்சியாக தொடங்குறதுலேருந்து இதற்கு பிறகு என்னுடைய தொழில் அது கிடையாது, இதுதான் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படின்ற மாதிரி அரசியல் கட்சியாக வந்துட்டார். இந்த இடத்துல எந்த சூழல் இருக்குது அப்படின்னா திமுக ஆட்சியில் இருக்குது, சிறப்பான ஆட்சியாக இருக்குன்னு வச்சிங்களேன். அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய சூழல் இல்லை, இப்போ வேண்டாம் அப்படின்றத விட்டுருப்பாரு. மேபி இங்கே இருக்கக்கூடியவர்கள் மக்கள் போட்டுற மாதிரி அரசியலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அரசியல் பக்கமே வராமல் கூட தளபதி விஜய் அவர்கள் போயிருக்கலாம். ஆனால் மக்கள் படக்கூடிய அன்றாட இன்னல்களை பார்த்து பார்த்து பொறுக்க முடியாமல் தான் இன்றைக்கி அரசியல் கட்சியை தொடங்கி வர்றாரு. அவர்களை எதிர்த்து பேசி அரசியல் பண்ணாமல் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் எதிர்த்து பேசி அரசியல் பண்ண போகிறாரு. இன்னொன்று அடிமட்ட தொண்டன் வரைக்கும் அவருடைய மனப்பான்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குது, யாரை எதிர்க்கிறாரு, எவ்வளோ எதிர்க்கிறாருன்னு தெரிஞ்சு தான் அதை வந்து பேசுவாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ டிசம்பர் முடிஞ்சு தான் கூட்டணியை வந்து நான் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இவர் தலைமையில தான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது வந்து நீடிக்குமா, இல்லை வேற யாராவது கூட்டணி அமைப்பாங்களா? இல்லை, நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசியிருக்கோம். நம்ம பேசும்போது என்ன சொன்னோம்னா, இட்ஸ் டூ இயர்லி நம்ம வந்து அலைன்ஸை பற்றிலாம் பேசுறது அப்படின்றது. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இப்போவே பேசப்பட்டதுக்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா அந்த கூட்டணி வலுப்பெற்றக்கூடாது அப்படின்றதுல பாஜகவும் வந்து ரொம்ப மும்முரமாக இருக்காங்க, திமுகவும் மும்முரமாக இருக்காங்க. ஏன்னா பாஜகவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஓகே, அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் ஓகே, ஆனால் தாவேக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்கே 2 பேருமே கரப்படைஞ்சவங்க அவங்களுடைய தவறுகளை இங்கே ரைடு மூலமாக எடுத்து ஆவணங்களாக வச்சுருக்காங்க. நீங்கள் நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா உங்களுடைய குடிமை என் கையில் இருக்குது, அதை பிடிச்சி அறுத்துருவேன் அப்படின்ற அளவுக்கு பாஜக இன்றைக்கி ஓப்பனாக மிரட்டுறது தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அது ஒன்று நீ கூட்டணியாரு இல்லை எதிரியாரு,
ஆனால் நான் சொல்கிறத தலையாட்டு அப்படின்ற ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. தாவேகாவுக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் பிடிக்கிறது ஒன்றும் கிடையாது. அது ஒரு நேர்மையான கட்சி, நேர்மையான தலைவர். இங்கே வந்து புதுசாக வந்திருக்காரு, மக்களுக்காக வந்திருக்காரு, மக்களை நம்பி மட்டும் வந்திருக்காரு. அவங்கள எதுவும் பண்ண முடியாது. அதனால தாவேகா ஆட்சிக்கு வரதை பாஜக ஒரு நாளும் விரும்பாது, திமுகவும் ஒரு நாளும் விரும்பாது. ஏன்னா அதிமுக திமுக செஞ்ச ஊழல்கள் அப்படின்றது ஏராளம். அந்த ஏராளத்தை யார் வீதி கொண்டு வருவா? திமுக ஆட்சிக்கு வந்தது பஸ். அதிமுக ஆட்சியில் ஊழல் நடந்ததுன்னு சொன்னாங்க. பொட்டி பொட்டியாக புகார்கள்லாம் எடுத்துகிட்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த புகார்கள்லாம் வச்சு ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டால் ஆளுநர் மேலே ஒரு குற்றச்சாட்டை போட்டாங்க. நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அப்ரூவல் கேட்டால் ஆளுநர் கொடுக்கலன்ட்டு. இப்போ கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 10 ஆளுநர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ரூவல் வாங்கினீங்கல்ல. இந்த வேந்தர் விஷயம், கல்லூரிகளில் வந்து வேந்தர் வந்து முதல்வராக இருக்கணும், துணைவேந்தரை நியமிக்கிறது வந்து முதல்வராக இருக்கணும், மாநில சுயாட்சிலாம் பேசுனீங்கல்ல. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு போங்க. முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பட்டியலில் விசாரிக்கிறதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் கொண்டு போய் வென்றுவாங்களே. அதை ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அதிமுக அமைச்சர்களை அப்போ திமுக பாதுகாக்குது. அதுதானே காரணம், ஆப்வியஸ்லி அதானே. ஸோ அதை வந்து தாவேகா ஆட்சிக்கு வந்தால் செய்யாது. திமுக அதிமுக 2 பேருடைய முகத்திரைகளும் கிழிக்கப்படும்ன்றதுனால தான் 2 பேருமே பதறாங்க இப்போ. ஸோ சீமான் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி, என் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்களாம் என் தம்பிகிட்ட போய் சேர்ந்துக்கோங்க, அதாவது விஜய் அவர்கள்ட்ட போய் சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாருல. அப்போ வந்து விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவரே தான் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் போய் சேர்ந்துட்டா சேர்த்துக்கு வர தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே எதுக்குமே வந்து சாத்தியங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அரசியலில். இன்றைக்கு வந்து ஆதரிக்கக்கூடிய சீமான் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி நேரெதிர் கருத்துக்களை பேசினார். வன்மையாக வந்து நிறைய வார்த்தைகளை விட்டு பேசினார். அதற்கு முன்னாடி ரொம்ப தழுதழுக்க வந்து ஆதரவு குரல் கொடுத்தார் விஜய் அவர்களுக்கு. ஸோ இது வந்து மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அதிமுக பக்கம் போகிறதுக்கான எந்த ஆப்ஷனும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் இல்லை, தாவேகாவுக்கும் இல்லை. அதிமுக இந்த பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஸோ தாவேகா ஒரு பக்கம் நிற்கும் போது, நாம் தமிழ் கட்சி ஒரு பக்கம் நிற்கும் போது 2 பேரும் கூட்டணி சேர்றதுல என்ன தப்பு என்ன தவறு அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நீங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகுதா இல்லையா அப்படின்றது அவங்களா வெளியே வந்து சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். நம்ம வந்து யூகங்கள் அடிப்படையில் இல்லை இவங்க சொன்னாங்க பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்ற மாதிரி நம்ம வந்து கதைகள் பேச முடியாது. அவர்கள் கூட்டணி சேர்ந்தால் இங்கே திமுக அதிமுகவை அழிக்க முடியுமா, இங்கே வந்து ஆட்சியிலேருந்து அகற்ற முடியுமா அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய 3வது ஒரு முக்கிய அணியாக இங்கே வந்து தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்குது. 3வது 4வது இடங்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் தாவேகா ஒரு ஸ்டெப் அகைடாக இருக்காங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு பார்ட்டி, ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அதே மாதிரி ஆப்போசிட்டில் 8% தனக்கான வாக்கு வங்கியை நிரூபித்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றத அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. இந்த 2 பேரும் கூட்டணி சேர்றதுல எந்த இடத்துல முரண் வரும் அப்படின்னா யார் தலைமை அப்படின்றது தான். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, இப்போ சீமான் தலைமையை ஏற்று வரவர்களை நான் ஏற்றுக்கொள்ளேன்னு அவர் சொல்வார். விஜய் அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா சொல்லிட்டாரு. ஸோ இந்த இடத்துல 2 பேருக்கும் முரணா நிற்கிறது அந்த யார் தலைமையில் கூட்டணி அப்படின்றது தான். ஆனால் எலெக்ஷன் கிட்ட ஃபீவர் எப்படி போகும் அப்படின்னா தலைமை யாருன்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல 2 பேரும் சேர்ந்து சண்டை செய்வோம், சண்டை செஞ்சு வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னா அப்புறம் அதை பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் வந்து ஒரு கணக்காக வரும். கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக நான் சேர்ந்துருவாங்க, அதற்கு பாசிபிள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது. அதை வந்து 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அவர்கள் 2 பேருடைய கட்சி அது. இனி இத்தனை வருஷங்களாக 10-12 வருஷங்களாக வந்து கட்சியை நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் சரி, அவருடைய கட்சிக்கு எது நல்லது அப்படின்றது அவருக்கு தான் தெரியும். அதை வந்து வெற்றி பாதையை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த கூட்டணி வர்றதுக்கு அவருக்கு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் அண்ணா அவர்களுக்கும் அடுத்து 26லேயே ஆட்சி மாற்றம் வரணும். அப்போ தான் வந்து தமிழ்நாடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நோக்கி போகும் அப்படின்னு நம்பினார். அவரும் சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட்டணி சேர்ந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே யார் தலைமையிலன்றதை விட யார் வரக்கூடாது ஆட்சிக்கு அப்படின்றத நோக்கி வந்து இந்த கூட்டணி இருந்தது அப்படின்னா எல்லாரும் பயப்படுற மாதிரி திமுகவை எதிர்த்து எல்லாரும் தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கும் வாக்களிச்சா பாஜக வந்துடும் அப்படின்னு பயப்படுற ஒரு நிலை இருக்குது. அந்த நிலையை மாற்றி திமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், அதிமுக வேண்டாம் அப்படின்னு 40% மக்கள் இந்த கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னா ஆட்சி மாற்றம் உறுதி. ஸோ அதை நோக்கி போவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் கூட்டணி இதெல்லாம் வந்து நம்ம டிசம்பருக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் அதுவுமே ஒரு நாளும் ஒரு தலைவர்கள் பேசக்கூடிய ஒரு தலைவர்கள் கொளுத்தி போடுவாங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இன்னொருத்தர் பற்றி அசிங்கமாக பேசுவார். அதற்கு நீங்கள் ஏன் பதில் சொல்லன்னு விஜய் கிட்ட போய் நிற்பாங்க, நீங்கள் ஏன் பதில் சொல்லன்னு சீமான்கிட்ட போய் நிற்பாங்க. ஏன்னா இந்த ஊடகங்களும் அந்த மாதிரி இப்போ வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அது எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.